செங்கல்பட்டு நகரின் புதிய பேருந்து நிலையம் மதுபாட்டில்கள் சேமிக்கும் குப்பை கிடங்காக மாறி வருவதால் பயணிகள் முகம் சுளித்தபடி பயணம் மேற்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்தில் முறையான கண்காணிப்புகள் இல்லாததால் அது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. பேருந்து நிலையத்தில் இரவு நேரங்களில் மது பிரியர்கள் மது அருந்திவிட்டு அங்கேயே மதுபாட்டில்களை குப்பை போல் விட்டுச் செல்வதும், பிளாஸ்டிக் பொருட்களை ஆங்காங்கே வீசிவிட்டுச் செல்வதும் பயணிகள் மத்தியில் முகச்சுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடிய ஆட்சியில் பேருந்து நிலையத்தை கூட நகராட்சி நிர்வாகம் முறையாக கண்காணிக்கவில்லை என குற்றம் சாட்டும் பயணிகள் கும்பகர்ண தூக்கத்தை கைவிட்டு பேருந்து நிலையத்தை கண்காணித்து தூய்மையாக வைக்க வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெத்தாசமுத்திரம் கிராமத்தில் ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் பகுதியில் கடந்த சில நாட்களாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து திமுக ஊராட்சி மன்ற தலைவரிடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் சேலம் சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெல்லை அருகே பேட்டை பத்திரப்பதிவு துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,67,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பேட்டை அடுத்த கொண்டா நகரம் பகுதியில் உள்ள பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் சார் பதிவாளராக ஜோதிராஜ் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் மீது பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கணக்கில் வராத 1,67,000 ரூபாயை கைப்பற்றிய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் பகுதியில் ஏற்பட்ட பருவநிலை மாற்றம் காரணமாக மாம்பழ விளைச்சல் குறைந்ததால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 3,000 ஹெக்டேர் அளவில் மாம்பழ விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு ஏற்பட்ட பருவநிலை மாற்றத்தினாலும் கடுமையான வெப்பத்தினாலும் மரங்களில் பூக்கள் துளிர் விடாமல் போனது. இதனால் மாம்பழ விளைச்சல் குறைந்து மா விவசாயிகள், மாந்தோப்பு குத்தகைதாரர்கள், கமிஷன் மண்டியினர் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என மா விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் ஒரு மாங்காய் விவசாயி. கமிஷன் கடையும் மாங்காய் கமிஷன் மண்டியும் வச்சுருக்கோம். ஆனால் இந்த வருஷம் உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருக்குது. பருவநிலை மாற்றத்தினால கொஞ்சம் மாங்காய் உற்பத்தி கம்மியாக இருக்குது. இங்கே வரக்கூடிய மாங்காய் செந்தூரம், பங்கனவள்ளி, காலாப்பாடி, இமாம் பசந்து. கோவையில் சாலையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகளுடன் மனிதநேய மக்கள் கட்சியின் கவுன்சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டத்தில் சாலையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் மாநில நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் குறிச்சி பிரிவு முதல் போத்தனூர் சாலை வரையில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற மாநில நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்ற வந்துள்ளனர். அப்போது முன்னறிவிப்பில்லாமல் கடைகளை அகற்ற வந்ததாக கூறி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர் அகமது கபீர் இது என்ன மன்னராட்சியா என கேள்வி எழுப்பினார். ஆளும் கட்சியின் கூட்டணி கட்சி கவுன்சிலர் என்பதால் போலீசாரும் செய்வதறியாமல் திகைத்து நின்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அறிவு இல்லாமல், முன் அறிவு இல்லாமல், எந்த இது இல்லாமல் ரோடு மேலே ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. 10 பேர் வேலை செய்கிற இடத்துல 20 லிட்டர் பால் விற்கலாம். அது 8 கிளாஸ் கழுவி சம்பாதிக்கிற இடத்துல 4 பேர் வேலைக்காரர் செய்கிற இடத்துல ஆக்கிரமிப்பு இல்லாமல் கடலை உடச்சி போட்டுறாங்க. இது என்னென்ன நியாயம்? இது அரசாங்க ஆட்சி எடுக்க மன்னர் ஆட்சி நடக்குதானா? சொல்லுங்க பார்க்கும். இது யாரோ நியாயம் சொல்லுங்க. எந்த நியாயம், எந்த அறிவிப்பு இல்லாமல், எந்த நோட்டீஸ் இல்லாமல், எந்த அறிவிப்பு இந்த கடை இப்படி இடிச்சு போட்டாங்க. இது என்ன இருக்குது? இது ரோட்டுக்கு மேலே டிச்சுக்கு மேலே இருக்க ஆக்கிரமிப்பு தான். அவங்க ஆக்கிரமிப்பே இருக்கட்டும், அதுக்கு ஒரு அறிவிப்பு இல்லை, அதுக்கு டைமிங் இல்லை. காய்கறி சந்தையில் வரலாறு காணாத அளவுக்கு காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது. வேடசந்தூர், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த காய்கறி சந்தையில் வாங்கி செல்வது வழக்கம். இந்த சந்தையில் கடந்த வாரம் வரை 30 ரூபாய்க்கு விற்பனையான ஒரு கட்டு கொத்தமல்லி இன்று வரலாறு காணாத அளவிற்கு 150 ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது. இன்னும் 1 மாத காலத்திற்கு விலை ஏற்றமடைய வாய்ப்புள்ளது என்று வியாபாரிகள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மருத்துவ குணம் கொண்ட பால் நண்டுகள் பிடிக்கும் பணியில் பழங்குடியின மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வனப்பகுதியில் கிழங்கு மற்றும் தேனெடுப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ள நிலையில் ஸ்ரீமதுரைக்குட்பட்ட கம்மாத்தி பகுதியில் விவசாய நிலங்களில் உள்ள வயல்களில் உணவுக்காக பால் நண்டுகளை அங்குள்ள பழங்குடியின மக்கள் பிடித்து வருகின்றனர்.
மதுரை மாவட்டம் அழகர் கோயில் மலையில் உள்ள பழமுதிர் சோலை முருகன் கோயிலில் நடை சாத்தப்பட்டதால் பக்தர்கள் சுமார் 2 மணி நேரமாக கடும் அவதி அடைந்தனர். மேலூர் தாலுகாவில் உள்ள அழகர் கோயில் மலையில் உள்ள பழமுதிர் சோலை முருகன் கோயிலுக்கு சிங்கப்பூர் நாட்டு உள்துறை அமைச்சர் காசி விஸ்வநாத சண்முகம் வருகை தந்தார். இதனால் கோயில் கதவை அடைத்ததால் பக்தர்கள் சுமார் 2 மணி நேரமாக சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் கடும் அவதி அடைந்தனர். விடியா திமுக ஆட்சியில் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படாததால் பக்தர்கள் அதிருப்திக்குள்ளாகினர். விழுப்புரம் மருதூர் சுடுகாடு இடத்தில் கல்லறைகளை இடித்து பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியை கைவிடக் கோரி அதிமுகவினர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். விழுப்புரம் பவர் ஹவுஸ் சாலையில் மருதூர் சுடுகாடு மற்றும் இடுகாட்டில் புதியதாக கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய பம்பிங் ஸ்டேஷன் அமைக்கும் நடவடிக்கைகளில் நகராட்சி நிர்வாகத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிமுகவினர் மனு அளித்தனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் பகுதியில் பெய்த கனமழையால் மிளகாய் விளைச்சல் இல்லாததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளான இளங்கார்குடி, வன்னியடி, தென்செருக்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் மிளகாய் பயிர்கள் பயிர் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் மிளகாய் செடி பயிர்களில் பூக்கள் கீழே கொட்டி உதிர்ந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேலும் சந்தையில் மிளகாய் நல்ல விலைக்கு விற்ற போதிலும் மிளகாய் விளைச்சல் இல்லாமல் உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தங்களுக்கு உரிய நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நாகையில் 250 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த டச்சு தேவாலயம் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளது. நாகை பழைய பேருந்து நிலையம் எதிரே கடந்த 1774ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த தேவாலயம் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு வந்தது. இந்த பணிகள் அண்மையில் முடிந்த நிலையில் தேவாலய திறப்பு விழா நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள தேவாலயத்தில் 2 உண்டியல்களை உடைத்து 13,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரக்கோணம் சாலையில் உள்ள CSI தேவாலயத்திற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த உண்டியல்களை உடைத்து பணத்தை திருடி சென்றுள்ளனர். விடிய அரசின் காவல்துறையினர் மெத்தனமாக இருப்பதால் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே அண்ணா மறுமலர்ச்சி திட்ட நூலகத்தை பெண் ஒருவர் ஆக்கிரமித்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவிந்தாபுரம் ஊராட்சி நடூர் கிராமத்தில் கடந்த 2008ஆம் ஆண்டு அரசுக்கு சொந்தமான இடத்தில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் நூலகம் கட்டப்பட்டது. இதனை கோவிந்தபுரம், கொம்மம்பட்டு உள்ளிட்ட கிராமத்தைச் சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்கள் புத்தகங்கள் படிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த செல்வி என்பவர் நூலகம் கட்டப்பட்ட இடம் தனக்கு சொந்தமான நிலத்தில் அமைந்துள்ளது என கூறி நூலகத்தை ஆக்கிரமித்துள்ளார். எனவே ஆக்கிரமித்துள்ள அப்பெண்ணை அகற்றி நூலகத்தை பயன்பாட்டில் கொண்டுவர வேண்டும் என விடிய அரசுக்கு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்செந்தூர் அருகில் உள்ள சீர்காட்சியில் செடி நடுவதற்காக தோண்டிய குழியில் 15 கிலோ எடையுள்ள ஐம்பொன் நடராஜர் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வின்சென்ட் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் செடி நடுவதற்காக காலையில் குழி தோண்டிய போது சுமார் 15 கிலோ எடை கொண்ட ஐம்பொன்னாலான ஆனந்த நடராஜர் சிலை கண்டெடுக்கப்பட்டது. இது பற்றி தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர் சிலையை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வைக்கோல் ஏற்றிச் சென்ற லாரி மின்கம்பி மீது உரசியதில் லாரி தீப்பிடித்து எரிந்து சேதமடைந்தது. ராசிபுரம் அடுத்த மேட்டுப்பட்டி பகுதியில் விவசாயிகளுக்கு வைக்கோல் விற்பனை செய்வதற்காக லாரி விவசாய நிலத்தின் வழியே வந்துள்ளது. அப்போது அங்கிருந்த மின்சார கம்பி மீது உரசியதில் லாரியில் இருந்த வைக்கோல் தீப்பற்றி எரிந்தது. இதையடுத்து வாகனம் முழுவதும் தீ பரவி எரிய தொடங்கியது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தில் லாரியின் முன்பக்கம் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஆபாசமாக பேசிய கட்டிட தொழிலாளிகள் 2 பணி நீக்கம் செய்ய கோரி தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்குடி நகராட்சி 36வது வார்டில் கட்டிட தொழிலாளர்கள் மனோஜ்குமார் மற்றும் துரைசிங்கம் ஆகிய 2 தூய்மை பணியாளர்களை ஆபாசமாகவும் மரியாதை இல்லாமலும் பேசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் இவர்கள் 2 பணி நீக்கம் செய்ய கோரி தூய்மை பணியாளர்கள் ஏராளமானோர் ஒப்பந்ததாரர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் தடாகம் அருகே கோழியை கவ்விக்கொண்டு சென்ற சிறுத்தையின் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. சோமையனூர் பகுதியைச் சேர்ந்த சக்தி என்பவரின் வளர்ப்பு கோழியை அவ்வழியாக சென்ற சிறுத்தை லாவகமாக கவ்விக்கொண்டு சென்றது. இது தொடர்பான CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அசம்பாவிதங்கள் நடைபெறும் முன் வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர்.
சென்னை அடுத்த மதுரவாயலில் வயதான தம்பதி வீட்டில் தனித்தனி அறையில் இறந்து கிடந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரவாயல் அடுத்த ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் முத்துக்காமாட்சி, பவுன் ஆகிய வயதான தம்பதி வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் இவர்களது மகன் பழனிவேல் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவரது தாய் மற்றும் தந்தை இருவரும் தனித்தனி அறையில் இறந்து கிடந்துள்ளனர். இதையடுத்து போலீசாருக்கு இவர் அளித்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி ஆற்றில் உள்ள சீமை கருவேல மரங்களை முழுமையாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடுமலை அருகே மடத்துக்குளம் பகுதியில் உள்ள அமராவதி ஆற்றில் அதிக அளவில் சீமை கருவேல மரங்கள் ஆக்கிரமித்திருப்பதாக அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இந்த சீமை கருவேல மரங்களால் அதிக அளவு நீர் மற்றும் நிலத்தடி நீர் வீணாகும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆற்றில் அடித்து வரப்படும் துணிகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் இந்த மரங்களில் சிக்கி நீரோட்டத்தில் தடை ஏற்படுகிறது. இதனால் இந்த அமராவதி ஆற்றில் உள்ள சீமை கருவேல மரங்களை முழுமையாக அகற்ற விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே அரசு பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் 7 பேர் படுகாயமடைந்தனர். கர்நாடகாவிலிருந்து கன்னியாகுமரிக்கு சுற்றுலா பயணிகளுடன் வந்து கொண்டிருந்த கார் தக்கலை அடுத்த வில்லுக்குறி நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்தது. அப்போது பின்னால் வந்த வாகனம் மோதியதில் கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த அரசு பேருந்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 7 பேர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இவ்விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சாலையோரத்தில் ஆபத்தான நிலையில் உள்ள மின்கம்பத்தை சரி செய்ய வேண்டும் என பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விநாயகநந்தல் கிராமத்திலிருந்து மாப்புடையூர் கிராமம் செல்லும் சாலை ஓரத்தில் அமைக்கப்பட்டுள்ள மின்கம்பமானது சாய்ந்த ஆபத்தான நிலையில் உள்ளது. மேலும் இந்த மின்கம்பிகள் கைகளால் தொடும் தூரத்தில் உள்ளதால் அப்பகுதியில் செல்லும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து மின்துறை அலுவலகத்திற்கு கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே விபத்து ஏற்படும் முன் மின்கம்பத்தை சரி செய்ய வேண்டும் என விடிய அரசுக்கு பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி அருகே கஞ்சா போதையில் காவலர்களை 2 அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா வழக்கு தொடர்பாக சிவலார் குளத்தைச் சேர்ந்த 4 பேரை கடந்த புதன்கிழமை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். இதற்கு பழிவாங்கும் விதமாக 2 ரவுடிகள் கஞ்சா போதையில் ஆலங்குளம் மெயின் ரோட்டில் இரவு பணியில் இருந்த தலைமை காவலர்கள் ஜான்சன் மற்றும் தங்கத்துரையை அரிவாளால் வெட்ட முயன்றுள்ளனர். இதில் தலைமை காவலர் தங்கத்துரைக்கு தலையில் அரிவாள் வெட்டு விழுந்த நிலையில் தப்பியோடிய ரவுடிகள் நிர்மல் மற்றும் கல்யாண சுந்தரத்தை போலீசார் தேடி வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் காவலர்களுக்கே அரிவாள் வெட்டு விழும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே சென்னையிலிருந்து ஒகேனக்கல் சுற்றுலா சென்ற மினி பேருந்து தடுப்பு சுவரில் மோதிய விபத்தில் 22 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை அம்பத்தூரிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 23 பேர் மினி பேருந்தில் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு சுற்றுலா சென்றனர். கிருஷ்ணகிரி அருகே பர்கூர் அரசு பொறியியல் கல்லூரி எதிரே சென்ற பேருந்து சாலையின் தடுப்பு சுவரில் மோதியதால் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த 22 பேர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே தானாண்டியம்மன் கோவிலில் வைர தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆலங்குடி அருகே உள்ள அனவயல் தானாண்டியம்மன் கோவில் திருவிழா கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்பாள் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு எழுந்தருள ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். இந்த தேரோட்டத்தில் சுற்றுவட்டார கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அதிக மருத்துவ குணம் கொண்ட மலை அத்திப்பழங்கள் விளைச்சல் அதிகரித்திருக்கிறது. கொடைக்கானலில் கீழ்மலை பகுதியான அடுக்கம், பேத்துப்பாறை, பாரதி அண்ணா நகர், 5 வீடு ஆகிய பகுதிகளில் அதிக மருத்துவ குணம் கொண்ட மலை அத்திப்பழம் விளைச்சல் அதிகரித்திருக்கிறது. இந்த அத்திப்பழங்கள் தொடர்ந்து 3 மாதம் வரை விளைச்சல் காணப்படும். இவ்வகையான அத்திப்பழங்கள் 1 கிலோ 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அழிந்து வரும் இந்த மருத்துவ குணம் வாய்ந்த அத்தி மரங்களை பாதுகாத்து அதிக அளவில் விவசாயிகளுக்கு நாற்றுகள் கொடுக்க வேண்டும் என மலைவாழ் விவசாயிகள் தோட்டக்கலைத்துறையினருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சாவூர் அருகே வயல்வெளிகளில் உடைந்து விழும் சூழலில் உள்ள மின்கம்பங்களை அகற்றாமல் மின்சார வாரியம் வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பாபநாசம் அடுத்த பொன்மான்மேய்ந்தநல்லூர் கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களில் மின்கம்பம் ஒன்று எந்த நேரம் வேண்டுமானாலும் உடைந்து விழும் சூழலில் உள்ளது. ஏற்கனவே இந்த பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து உயிரிழந்த நிலையில் அடுத்த உயிர் போவதற்குள் மின்சார வாரியம் விரைந்து மின்கம்பங்களை சரி செய்ய வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பஜார் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். வந்தவாசி பஜார் சாலையில் ஒரு வழிப்பாதையாக வாகனங்கள் எதிரே வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் சரக்கு வாகனங்கள் சாலையிலேயே நின்று பொருட்களை இறக்குவதால் அவசர தேவைகளுக்கு பொதுமக்கள் செல்ல முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த சாலையில் காவலர்கள் இல்லாததால் ஒரு வழிப்பாதையில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே விடிய அரசின் ஏவல் துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து போதுமான காவலர்களை நியமித்து போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோட்டில் விடியா திமுக அமைச்சர் முத்துசாமி வீட்டின் அருகே சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். பெரியார் நகர் சிதம்பரம் காலனி பகுதியில் உள்ள பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கழிவுநீர் செல்ல முடியாமல் கடந்த 3 தினங்களாக கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த பகுதியில் தான் விடியா திமுக அமைச்சர் முத்துசாமியின் வீடு அமைந்துள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் தெரிவித்தும் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலையில் செல்லும் கழிவுநீரால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். நாமக்கல் அருகே கோவில் திருவிழாவில் 2 சமூகத்தினரிடையே மோதல் ஏற்பட்டதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். பரமத்தி வேலூரை அடுத்துள்ள பாண்டமங்கலம் மகா மாரியம்மன் கோவில் திருவிழாவின் போது 2 சமூக இளைஞர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து போலீசார் 2 சமூகத்தினர் வாழும் பகுதிகளில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இருந்தபோதும் இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து அப்பகுதியில் மேலும் போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பகுதியில் வாகனங்கள் நிறுத்துமிடம் கட்டுவதாக கூறி குப்பை கிடங்கை கட்டியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவையாறு பேரூராட்சியில் உள்ள ராஜா நகர் பகுதியில் புதிதாக குப்பை கிடங்கு உருவாக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் குப்பை கிடங்கின் கட்டுமான பணியின் போது கேட்டபோது பேரூராட்சி வாகனங்கள் நிறுத்துமிடம் கட்டுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் அங்கு வாகனங்களை நிறுத்தாமல் குப்பைகளை கொட்டி வருவதால் நோய் தொற்று ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே இந்த குப்பை கிடங்கை மூட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே தற்சமயம் நம்ம இது பண்ணும்போது பில்லர் போடும்போதே கேட்டவங்க எதுக்கு இந்த பூங்காவுக்காக ஒதுக்குன இடம் இது, எதுக்கு பில்லர் போடுறீங்கன்னு கேட்டப்ப ஒரு கார் செட்டுன்னு சொல்லி இந்த வண்டி நிப்பாட்டுறதுக்காகன்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் அப்படியே சொல்லி கட்டடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பிக்கிட்டே வந்தாங்க. நான் அதான் குப்பை கிடங்கு மாதிரி இருக்கேன்னு 2-3 தடவை போய் ஈவோட்டியும் அந்த நகராட்சியிலையும் சொன்னோம். எந்த ஒரு ஸ்டெப்பு எடுக்க கிடையாது. அடுத்த கட்டமாக இப்போ செட்டை போட்டு முடிச்சுட்டு இப்போ தரம் பிரிக்கிறாங்க. கொஞ்சம் ராஜா நகர் வார்டு 8 இருக்குது. அதில் 8லேருந்து இவங்க கொஞ்சம் அந்த உங்கள் வார்டு மட்டும் குப்பை மட்டும்தான் எடுப்பாங்கன்னு சொல்லி தரம் பிரிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குப்பையை ஏற்றிட்டு ஒரே வீட்டில் பக்கத்தில் இருக்க முடியல. குழந்தைங்களுக்கு ரொம்ப டிசீஸ்.